குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான முதல்நிலை எழுத்துத் தேர்வு நாளை நடைபெற உள்ள நிலையில் விண்ணப்பதாரர்கள் காலை 9 மணிக்கு முன்னதாக வந்துவிட வேண்டும் என TNPSC அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு துறைகளில் உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி அலுவலர், வனவர் உட்பட பல்வேறு குரூப் 2 பதவிகளில் 507 காலி பணியிடங்களும், உதவியாளர், கணக்கர், நேர்முக உதவியாளர் உட்பட பல்வேறு குரூப் 2A பதவிகளில் 1820 காலி பணியிடங்களும் என மொத்தம் 2327 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைன் வாயிலாக 7,93,966 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கான முதல்நிலை தேர்வு நாளை நடைபெற உள்ளது. மாநிலம் முழுவதும் 2,763 மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது. தேர்வர்கள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தேர்வு மையத்துக்கு ஹால் டிக்கெட்டில் குறிப்பிட்டபடி காலை 9 மணிக்கு முன்னதாக வந்துவிட வேண்டும் என்றும் 9 மணிக்கு மேல் வரும் விண்ணப்பதாரர்கள் எக்காரணம் கொண்டும் தேர்வு மையத்தில் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் TNPSC தெரிவித்துள்ளது. ஆதார் கார்டுகளை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதார் கார்டு எடுக்கப்பட்டு 10 ஆண்டுகளை கடந்தவர்கள் தங்களது கார்டுகளை புதுப்பிக்க வேண்டும் என ஆதார் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் புகைப்படம், கைரேகை, கருவிழி, முகவரி, செல்போன் எண், பெயர், பிறந்த தேதி உள்ளிட்டவற்றை மக்கள் திருத்தம் செய்து வருகின்றனர். செப்டம்பர் 14ஆம் தேதி வரை இலவசமாக புதுப்பிப்பு செய்யலாம் என்றும் அதன் பிறகு 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி புதுப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் செப்டம்பர் 14க்குள் புதுப்பிக்காவிட்டால் ஆதார் செல்லாது என பரவிய தவறான தகவலால் பல மையங்களில் ஆதாரை புதுப்பிக்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் ஆதார் கார்டுகளை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி டிசம்பர் 14ஆம் தேதி வரை பொதுமக்கள் இலவசமாக ஆதாரை புதுப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார் விபத்துக்கு காரணமான நபர் மீது நடவடிக்கை கோரி நடிகர் ஜீவா சின்னசேலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நடிகர் ஜீவா தனது மேலாளர் வினிதா குமாரியுடன் சென்னையிலிருந்து சேலத்திற்கு கார் மூலம் சென்றபோது சின்னசேலம் அருகே உள்ள அமையாகரம் கிராமத்தில் விபத்தில் சிக்கினார். நடிகர் ஜீவா காரை ஓட்டி சென்ற நிலையில் குறுக்கே இருசக்கர வாகனம் வந்ததால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் நடிகர் ஜீவா, அவரது மேலாளர் வினிதா குமாரி லேசான காயங்களுடன் தப்பினர். இதையடுத்து அங்கு சென்ற சின்னசேலம் காவல் நிலையத்தினர் ஜீவாவின் காரை எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் நடிகர் ஜீவா தரப்பில் சின்னசேலம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டுள்ள புகாரில் சாலையின் குறுக்கே வந்த மணிகண்டன் என்பவர்தான் விபத்துக்கு காரணம் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சண்டை போடுற வயசு கிடையாது. எனக்கு ஃபுல்லாகவே ஃபுட்பால், எல்லாமே கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே ஃபுட்பால் தான். 16 வயசு தான் ஆகுது எனக்கு. இப்போ இதனால் எனக்கு பெரிய பெரிய மேட்ச்லாம் கொஞ்சம் ஆட முடியாமல் போகுதுன்னு கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. CM ட்ராஃபி வரைக்கும் ஆடணுன்ட்டு ரொம்ப ஆசை. இந்த ஒரு நாளில் இந்தமாரி போயிடுச்சு எனக்கு. பாடகர் மனோவின் மகன்களால் தாக்கப்பட்ட 16 வயது சிறுவனின் ஆதங்கம்தான் இது. தனது மகன்கள் மீது அவதூறு பரப்பப்படுவதாக பாடகர் மனோவின் மனைவி ஜமீலா குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்த சம்பந்தப்பட்ட சிறுவன், பாடகர் மனோவின் மகன்கள் தன்னை தாக்கும்போது தற்காத்துக் கொள்ள முற்பட்டதாகவும் தாக்குதலில் ஈடுபடவில்லை என்றும் தெரிவித்தார். தனது மகன் தவறு செய்திருந்தால் காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கலாமே என்று சிறுவனின் தந்தை தெரிவித்தார். பாக்குறேன், ஐயோ அப்பான்னு கத்தல, ஐயோ அம்மான்னு கத்தல, ஐயோ அண்ணா விடுனா, அண்ணா விட்டுனாங்க. ஒரு அண்ணா மாதிரி உங்ககிட்ட கத்துறான். என்ன எதுக்கு அடிக்கிறானுங்க? இந்த வயசு என்ன வயசு இருக்கு அவனுக்கு? உங்களை எதிர்த்து போராடுற வயசு அவனுக்கு? தவறு செய்யவில்லை என்றால் மனோவின் மகன்களை ஏன் மறைத்து வைத்துள்ளனர் என்றும் சிறுவனின் தந்தை கேள்வி எழுப்பினார். பாஜகவில் இருந்து விலகிய மைத்ரேயன் மீண்டும் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பாஜகவில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய மைத்ரேயன் 2000ஆம் ஆண்டு ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். சில ஆண்டுகள் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்தார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு OPS மற்றும் EPS என இரு தரப்புக்கும் மாறி மாறி ஆதரவு தெரிவித்து வந்த அவர் அதிமுகவில் இருந்து 2022ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டார். கடந்த ஆண்டு மீண்டும் பாஜகவில் ஐக்கியமான மைத்ரேயன் அக்கட்சியில் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை திடீரென சந்தித்த அவர் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என முதலமைச்சருக்கு எல்லளவும் விருப்பமில்லை என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விசிகவின் ஒரு அழைப்பிற்கே அதிமுகவினர் ஆட்டம் போடுவதாக விமர்சித்தார். ஒரே நாளில் ஒரு உத்தரவு போட்டு முதலமைச்சர் அவர்கள் அது மூடலாம். அவருக்கு டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் விருப்பமில்லை. இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ணப்படணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஆனால் உடனடியாக அதை செய்தால் என்ன நிலைமை வெளியில் ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. மதுவிலக்கு குறித்து பேச மிக தகுதியான கட்சி பாமக தான் என்று கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு குறித்து பேசுவதற்கு மிகவும் தகுதியான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான்.
தமிழ்நாட்டில் இருந்த 7200 டாஸ்மாக் மதுக்கடைகளை 4800 குறைத்தது பாமக தான் என்றும் ராமதாஸ் கூறினார். திராவிட கட்சிகளுக்கு தான் விஜய் போட்டியாக இருப்பார் எனவும் தங்களுக்கு போட்டியாக இருக்க மாட்டார் எனவும் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் அரசியலுக்கு வருவதால் பாஜகவிற்கு பாதிப்பில்லை என்றார். விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் பிளான் என்ன? அவர் நீட் எதுக்கிறார், கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் அவர் யாருக்கு காம்படிட்டர்? திராவிடியன் ஸ்டாக்குக்கு காம்படிட்டர். அதனால் இதை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால் மறுநாள் காலையிலேயே மத்திய அரசின் கல்வி நிதி வந்தடையும் எனவும் ஹெச் ராஜா தெரிவித்தார். திமுக இருக்க எல்லா தலைவர்கள் குழந்தையும் சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். இல்லைன்னா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திலேருந்து குழந்தைகளை விட்ரா பண்ணி சேருன்னு போராட்டம் நடத்த வேண்டி வரும். இந்த மொழி கொள்கையில் வேஷம் இனி திமுக போட முடியாது. பாஜகவினர் மது அருந்தாதவர்கள் என்பதால் தங்களை திருமாவளவன் மாநாட்டிற்கு அழைக்காமல் இருந்திருக்கலாம் எனவும் ஹெச் ராஜா தெரிவித்தார். மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தலைவர் வெள்ளையனின் உடல் அவரது சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட வெள்ளையன் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவரது சொந்த ஊரான திருச்செந்தூர் அருகே உள்ள பிச்சிவிளை கிராமத்திற்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது. அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் ஆகியோருடன் வணிகர் சங்கத்தினர், பொதுமக்கள் இறுதி மரியாதை செலுத்தினர். அப்போது கிறிஸ்தவ முறைப்படி பாடல் பாடி துதித்தனர். தொடர்ந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட வெள்ளையன் உடல் அவருக்கு சொந்தமான இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய வழக்கில் சிக்கிய வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். வேலூரில் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த சிவகுமார் என்பவரை சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி தனது வீட்டு வேலைக்காக பயன்படுத்தியது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி, வேலூர் சிறை கூடுதல் கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் உட்பட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயாள் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல வேலூர் மத்திய சிறை கூடுதல் எஸ்பி அப்துல் ரஹ்மானை சென்னை புழல் சிறைக்கு பணியிட மாற்றம் செய்தும் அவர் ஆணையிட்டுள்ளார். இதனிடையே சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயாள் வேலூர் மத்திய சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சிறைக்குள் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகளையும் மனுக்கள் பெறும் இடங்களையும் ஆய்வு செய்த அவர் சிறையில் உள்ள கைதிகள் சிலரிடம் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. 75 ஆண்டு காலத்தில் மிலாடி நபி மற்றும் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு 1515 கூடுதல் பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. செப்டம்பர் 14 மற்றும் 15 வார விடுமுறை என்பதாலும் செப்டம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை மிலாடி நபி என்பதாலும் தொடர் விடுமுறையை பயன்படுத்தி பலரும் சொந்த ஊருக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்களில் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, குமரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு கூடுதலாக 955 பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை கோயம்பேட்டிலிருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு உள்ளிட்ட ஊர்களுக்கு கூடுதலாக 190 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 20 பேருந்துகளும் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது மட்டுமின்றி பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு 350 பேருந்துகள் என மொத்தம் 1515 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊரிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகள் தங்கள் பயணத்தை இரவு 12 மணிக்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என போக்குவரத்து துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கொல்கத்தா முதுகலை மருத்துவ மாணவி கொலை விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமாகி வரும் நிலையில் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக தயாராக உள்ளதாக மம்தா பானர்ஜி அதிரடியாக தெரிவித்துள்ளார்.
கொல்கத்தாவில் இளம்பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சமரச பேச்சுவார்த்தைக்கு மருத்துவர்கள் குழு வராததால் முதல்வர் மம்தா பானர்ஜி பல மணி நேரம் காத்திருந்த சம்பவம் நடந்தது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள முதல்வர் மம்தா பானர்ஜி 3 நாட்களாக ஜூனியர் மருத்துவக் குழுவிடம் தாம் பேச்சுவார்த்தை நடத்த காத்திருந்ததாகவும், ஆனால் அவர்கள் உச்சநீதிமன்ற உத்தரவை கண்டுகொள்ளாமல் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று வேதனை தெரிவித்தார். முதுகலை மருத்துவ மாணவி கொலை விவகாரத்தில் நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் தனக்கும் அக்கறை இருப்பதாக தெரிவித்தார். மதுபான கொள்கை வழக்கில் சிபிஐ கைது செய்ததை ரத்து செய்ய கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீது இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் 26ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் ஜூன் 26ஆம் தேதி கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்தது. சிபிஐ கைதால் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கிடைத்தும் கெஜ்ரிவால் திகார் சிறையில் இருக்கும் சூழல் தொடர்கிறது. இந்த நிலையில் சிபிஐ கைது செய்த வழக்கில் ஜாமீன் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார். ஆனால் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்தது. இந்த நிலையில் சிபிஐ கைதை ரத்து செய்ய கோரி கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதிகள் சூரியகாந்த், உஜல் புயன் அமர்வு விசாரித்து கடந்த 5ஆம் தேதி தீர்ப்பை ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு இருவரும் தீர்ப்பளிக்க உள்ளனர். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர் நவ்தீப் சிங்கின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் பிரதமர் மோடி தரையில் அமர்ந்த காட்சி இது. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களை டெல்லியில் சந்தித்து கலந்துரையாடிய பிரதமர் மோடி அவர்களுடன் புகைப்படங்களையும் எடுத்துக் கொண்டார். இந்நிலையில் ஈட்டி எறிதல் வீரர் நவ்தீப் சிங் பிரதமர் மோடிக்கு தலையில் தொப்பி அணிவிக்க விரும்பினார். அப்பொழுது சற்றும் யோசிக்காத பிரதமர் மோடி தரையில் அமர்ந்து நவ்தீப் அணிவித்த தொப்பியை அணிந்து கொண்டார். பிரதமர் மோடியின் இந்த செயலால் நிகழ்ந்து போன நவ்தீப் சிங் தனது சட்டையின் மீது பிரதமர் மோடியிடம் ஆட்டோகிராஃப் பெற்றுக் கொண்டார். நவ்தீப் சிங்கின் கலகலப்பான இந்த தருணத்தை பிரதமர் மோடி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே 3 கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக 4 பேரை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். குமாராஜிப்பேட்டை மற்றும் மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன், அரவிந்தன், பிரகாஷ், அஜித் ஆகியோரின் வங்கிக் கணக்கில் சுமார் 3 கோடி ரூபாய் ஆன்லைன் பணமாற்றம் நடைபெற்று உள்ளதாக அமலாக்கத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அமலாக்கத்துறையினர் 20க்கும் மேற்பட்டோர் 5 வாகனங்களில் நேற்று காலை அவர்களின் வீடுகளுக்கு சென்றனர். மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டனர். அவர்களின் வங்கிக் கணக்கு விவரங்கள், குடும்ப பின்னணி, தொழில் உள்ளிட்டவை குறித்து 4 பேரிடமும் விசாரணை நடைபெற்றது. 10 மணி நேர விசாரணைக்கு பிறகு மாலை 6 மணிக்கு பள்ளிப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு அதிகாலை 3 மணி வரை விசாரணை நடத்திய பின் தமிழரசன், அரவிந்தன், பிரகாஷ், அஜித் உட்பட 4 பேரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சமூக வலைதளங்களில் ஒட்டுமொத்தமாக 100 கோடி ஃபாலோயர்களை பெற்ற பிரபலம் என்ற புதிய சாதனையை படைத்துள்ளார். போர்ச்சுகல் கால்பந்து வீரரான ரொனால்டோ சமூக வலைதள பக்கங்களில் அதிகம் நாட்டம் உள்ளவர். தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 60 கோடியே 39 லட்சம் ஃபாலோயர்களை பெற்றுள்ள ரொனால்டோ ஃபேஸ்புக் பக்கத்தில் 17 கோடி ஃபாலோயர்களையும், எக்ஸ் பக்கத்தில் 11 கோடி ஃபாலோயர்களையும் பெற்றுள்ளார். சில வாரங்களுக்கு முன்பு தொடங்கி யூடியூப் சேனலில் 6 கோடி ஃபாலோயர்கள் இணைந்துள்ளனர். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் 900 கோல்களை அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்த ரொனால்டோ சமூக வலைதளங்களில் 100 கோடி ஃபாலோயர்களை பெற்றுள்ளார். ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள அவர், இது தொடரும் என்றும் புதிய வரலாற்றை உருவாக்குவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வங்கதேசத்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்காக பும்ரா உள்ளிட்ட இந்திய வீரர்கள் சென்னை வந்தனர். இந்தியா வங்கதேசம் இடையே 2 டெஸ்ட் மற்றும் 3 T20 போட்டிகள் நடைபெற உள்ளன. முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 19ஆம் தேதி தொடங்க உள்ளது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில் விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் ஜஸ்பிரித் பும்ரா, KL ராகுல், ரிஷப் பந்த் உள்ளிட்ட வீரர்கள் சென்னை வந்தடைந்தனர். இந்திய வீரர்கள் MA சிதம்பரம் மைதானத்தில் இன்று பயிற்சியில் ஈடுபட உள்ளனர். வங்கதேச வீரர்கள் டாக்காவிலிருந்து நாளை மறுநாள் சென்னை வருகின்றனர்.